வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு பரஞ்சி பார்வையாக முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு கல்வி, கடின உழைப்பு, விடாமுயற்சி இவை அனைத்தும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி என்று எதை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், பொதுவாகவே நல்ல பெயர், புகழ், பணம், வீடு, ஆசல் என்று சொல்லி வைத்திருக்கின்ற அனைத்தும் எங்களுக்கு வாழ்க்கையை வெற்றி அடைந்து விட்டதாக எல்லோரும் பார்க்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே வாழ்க்கையிலே எவனொருவன் மன அமைதியுடன் வாழ்கின்றானோ, மகிழ்ச்சியாக வாழ்கின்றானோ, அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவன் என்பதுதான் உண்மை. இது எனது அனுபவபூர்வமான உண்மை என்பதையும் நான் உங்களுக்கு இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சிறு வயதிலே அந்த கலை இலக்கிய துறையிலே ஆர்வம் உண்டானது. கல்வியை விட கலை இலக்கிய துறையில்தான் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டானது. அதற்கு காரணம் நிச்சயமாக இரத்தத்திலே தந்தவரே எனது அம்மா. நல்ல இனிமையான பாடல்களை பாடியதன் மூலம் அந்த இசைத்துறையிலே எனக்கு ஆர்வத்தை வர வைத்தார். தொடர்ச்சியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நிகழ்ச்சிகள், ஒலிபரப்பிய பாடல்களும் அந்த துறையிலே எனக்கு ஆர்வத்தை கொண்டு வந்தன. சிறு வயதில் எனது அம்மா அப்பாவுடன் சென்று குழந்தையாக இருக்கும் பொழுதே திரைப்படங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் அது எந்த வகையிலே என்ன படம் பார்த்தது என்று சொல்லி சிறிய வயது என்றபடியினால் எனக்கு அது ஞாபகத்தில் இல்லாமல் இருந்தும், முதலாக சிறு வயதிலே எனக்கு முதலில் மனதில் பதிந்த திரைப்படம் என்னவெனில் படிக்காத மேதை. எனது பெரியப்பா, எனது தந்தையாரின் ஒரு அண்ணன் சபாரட்னம் என்று சொல்லி அவர் ஒரு ஆசிரியராக நாவலப்பிட்டியில் வேலை செய்து கொண்டிருந்தார். விடுமுறை காலத்தில் அவரது வீட்டுக்கு நாங்கள் செல்வோம். சபா பெரியப்பா என்று அன்புடன் அழைப்போம். அவர் என்னை கூட்டிக் கொண்டு சென்று பார்த்த படம் படிக்காத மேதை. அந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் ரங்கராவ் என்று சொல்லி, அந்த திரைப்படம் ஏனோ என் மனதிலே மிகவும் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த திரைப்படம் பற்றியே தினமும் நான் எண்ணிக்கொண்டிருந்தது கூட எனது ஞாபகத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் எனது உள்ளத்தில் புகுந்த அந்த திரைப்படம் நான் பிறந்த மலையக மண்ணிலே எனக்கு ஆரம்பித்தாலும், கல்விக்காக காங்கேசந்துறைக்கு நான் சென்ற பொழுது அங்கு தொடர்ச்சியாக அந்த திரைப்படங்களை பார்ப்பதும் அனுபவிப்பதுமாக அந்த திரைத்துறை பற்றியே நான் கனவு காண்பது ஒரு வளமையான ஒரு விடயமாக ஆகிவிட்டது. அதற்கு காரணமாக இருந்தது என்னவெனில், நான் காங்கேசந்துறைக்கு சென்றதும் நான் பார்த்த முதல் திரைப்படம் பலே பாண்டியா. ஆச்சரியம் என்னவெனில், படிக்காத மேதையில் ஒருவராக வந்த நடிகர் திலகம் அவர்கள் 3 கதாபாத்திரங்களாக தோன்றி பிரமிக்க வைத்தார். அதை பார்த்ததும் எனக்கு திரைத்துறை மீது இருந்த ஆர்வம் இன்னும் அதிகமானது. எனது அம்மாவின் ஒன்றுபட்ட சகோதரன் பாலசிங்கம் மாமா என்று சொல்லுவோம். அவர் ராஜநாயகி திரையரங்கில் வேலை செய்து கொண்டிருந்த காரணத்தினால் தொடர்ச்சியாக எனக்கு அங்கு திரைப்படங்கள் பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது. எல்லா வகையான திரைப்படங்களையும் நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எதிர்பாராத விதமாக நான் பார்த்த ஒரு திரைப்படம் மனதிலே பீதியை, பயத்தை கிளப்பிவிட்டது. அந்த திரைப்படம் என்னவெனில் நாணல். எனது ஆஸ்தான இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கியிருந்தார்கள். 3 திருடர்கள் பற்றிய அந்த கதை. வளமையாகவே தமிழ் திரைப்படங்கள் குடும்ப கதைகளையே கொண்டிருந்த பொழுதும் இந்த படம்தான் எனது மனதிலே ஒரு பயத்தை உருவாக்கி ஆச்சரியப்பட வைத்த திரைப்படம். அன்று முதலாக கே பாலச்சந்தர் மீது நான் அபிமான ரசிகனாக ஆகிவிட்டேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கே பாலச்சந்தர் போன்ற இயக்குனர்கள் அன்றைய காலகட்டத்தில் தந்து கொண்டிருந்த அந்த திரைப்படங்கள் எனது மனதிலே வெறியை ஏற்படுத்திவிட்டது. திரைத்துறையிலே எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலை உருவாக்கிவிட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக
இலங்கையிலே தமிழ் திரைப்படங்கள் தயாரிப்பது மிகவும் கடினமான விடயமாக இருந்தது. காரணம், தமிழகத்தில் இருந்து வந்து தமிழ் திரைப்படங்கள் எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் தமிழ் திரைப்படங்களை அங்கு தயாரிப்பதும் அங்கு முதலிட்ட பணத்தை திரும்ப பெறுவதும் கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டதால் இலங்கையிலே தமிழ் திரைப்படங்கள் தயாரிப்பது பற்றி எனது ஆர்வம் அதிகமாக இருக்கவில்லை. எப்படியாவது தமிழகம் சென்று அங்கு திரைகளில் கதை சொல்ல வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக அதிகரித்தது. அன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் பிறந்து இந்தியாவில் சென்று திரையுலகிலே கோலோச்சியவர்கள், நான் பிரத்யேகமாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் திரையுலகம் வழியாக தமிழக முதல்வராக கூட ஆனார். அந்த அளவுக்கு தமிழ் திரையுலகிலே கோலோச்சினார். இன்னும் ஒருவர் BC குகநாதன் என்று சொல்லி, அவர் 60 கால பகுதிகளிலே திரையுலகில் புகுந்து நல்ல திரைக்கதை எழுத்தாளனாக இயக்குனராக அங்கு பரிணமித்தார். பின்பு பாலு மகேந்திரா, அவர் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பல தரப்பட்ட சிறந்த தமிழ் திரைப்படங்களை கொடுத்தவர் என்ற பெயரை அவர் பெற்றிருக்கின்றார். அந்த வகையிலே அந்த திரைப்படங்களிலே திரைக்கதைகளின் முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொண்ட நான் அந்த திரைக்கதைகளை எழுதுவதில் கூட ஆர்வம் காட்டத் தொடங்கினேன். நான் பார்த்த திரைப்படங்களில் சொல்லப்பட்ட கதைகளில் எப்படியான மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று சிந்திப்பது முதலாக புதிய கதைகளை கூட எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எனது உள்ளத்திலே பெருக ஆரம்பித்தது. அந்த கதைகளில் முதலாவது கதையாக எனது உள்ளத்திலே அந்த பொறியை ஊட்டிவிட்டது ஒரு சோக நிகழ்வு. எனது இரத்த உறவொன்று, இளம் பெண் ஒருவர் தனது வாழ்க்கையை முடித்து கொண்ட அந்த சோக நிகழ்வு கூட எனது மனதிலே ஒரு மாற்ற முடியாத வடுவாக பதிந்து, அந்த உறவின் கதையை அடிப்படையாக கொண்டு முதலாவது கதையை நான் எழுத ஆரம்பித்தேன் எனது உள்ளத்திலே. அன்று தொடங்கிய அந்த கதை சொல்லும் ஆர்வம் காரணமாக பல திரைக்கதைகளை எழுதி எனது உள்ளத்திலும் பதிவுகளிலும் வைத்திருக்கின்றேன். அதை நான் செய்து கொண்டிருந்த காலத்திலே எனக்கு படிப்பின் மீது அவ்வளவு அதிகம் நாட்டம் இல்லாமல் இருந்த காரணத்தினால், ஆனால் வாழ்க்கையில் படித்தால்தான் முன்னேறலாம் என்ற ஒரு நிலை இருந்த காரணத்தினால், இங்கிலாந்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எனது மைத்துனர் சந்திரமோகன் என்று சொல்லி எனது மோகன் அண்ணா எனக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய வாழ்க்கையை கொடுத்தவரே அவர் என்று சொல்லி நான் நன்றியாக இருக்கின்றேன். அவர்தான் நான் ஒரு பொறியாளனாக லண்டன் சென்று கல்வி கற்று எனது வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வழியை அமைத்து தந்தவர். அந்த சந்தர்ப்பத்தை நான் நிறைவேற்ற சென்றாலும் இங்கிலாந்திலே எப்படியாவது திரைத்துறை பற்றி எனது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அடிமனதில் எப்போதுமே இருந்தது. அதற்கு ஒரு சந்தர்ப்பமும் 81ஆம் ஆண்டு கிடைத்தது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த எனது அண்ணன் P. விக்னேஸ்வரன் அவர்கள் இலங்கையிலே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அமைக்க இருக்கின்றார்கள். அதற்கான பயிற்சிக்காக தான் மலேசியா செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக, அது எனக்கு நல்லொரு நம்பிக்கையை தந்தது. அதன் பலனாக இங்கிலாந்திலே BBC தொலைக்காட்சியில் பணிபுரிந்த பலர் சேர்ந்து நடத்தி கொண்டிருந்த தொலைக்காட்சி பயிற்சி மையத்திலே சினிமா தொலைக்காட்சி பிரிவுகளில் எனது அறிவை வளர்த்து கொள்ளவும் சந்தர்ப்பம் கிடைத்தது. வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவுதான் எங்கள் முயற்சிகள் இருந்தாலும் சரியான சந்தர்ப்பங்களில் சரியான தொடர்புகள் எனக்கு லண்டன் சென்று எனது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு எனது மைத்துனன் மோகன் அவர்கள் எப்படி இருந்தாரோ அந்த வகையில் கூட எனது திரைத்துறை ஆர்வத்தை வளர்த்துவிடக்கூடிய வகையிலே ஒரு நண்பன் எனக்கு கிடைத்தார். அவர் மூலமாக எனது திரைத்துறை ஆர்வத்தை வளர்த்து கொண்டேன். அது பற்றிய எனது அனுபவங்களை அடுத்த பதிவுகளிலே கொண்டு வருவேன். பொதுவாகவே பரஞ்சி பார்வை என்ற இந்த பகுதியை ஆரம்பித்ததன் காரணம், நாங்கள் ஒவ்வொருவரும் மன அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருக்குமே விருப்பம். ஆனால் எல்லோருக்கும் அது அமைவதில்லை. அதற்கான காரணம், ஒன்றை பெறுவதற்கு, வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் எடுக்கின்ற அணுகுமுறைகள். எனக்கு கிடைத்த பல மோசமான அனுபவங்கள் கூட எனக்கு நல்ல அனுபவங்களாக
எனது வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை காட்டியவையாக அமைந்தது எனது அதிர்ஷ்டம் மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்குமே இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும். நீங்கள் எப்படி இருக்கின்ற நிலைகளை மாற்றி உங்களை அமைதியாக இன்பமாக வாழ்வதற்கு வழிவகுத்துக் கொள்ளலாம் என்பதுதான் எனது விருப்பம். அதன் காரணமாகத்தான் இந்த பதிவினை தொடர்ச்சியாக வாரம் ஒரு முறை உங்களுடன் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். இதுவரை நேரமும் எனது எண்ணங்களையும் அனுபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.